ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக் கேமர் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 11 தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் வந்து இப்போதைக்கு ஆன் த ஸ்பாட் எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னு தெரியல. மேபி நீங்கள் தமிழில் என்ன ஐடியா என்ன கான்செப்ட்ன்றதை பார்த்துருக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோவில் போவோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஷீப்புக்கிட்டேருந்து உள் வந்து நிறையா வேணும். எதுக்கு இப்போ உள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க. எதுக்கோ தேவைப்படுது, ஆனால் கண்டிப்பாக உள் வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு உள் நிறைய தேவைப்படும், பில்டிங் பண்ணுறதுக்கெலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீப் ஃபார்ம் வந்து கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஷீப் மட்டும் இல்லாமல் மற்ற அனிமல்ஸும் சேர்த்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டி ஒரு ஷீப் ஃபார்மு அனிமல் ஃபார்ம் மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், லைவ் வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன், வாய்ஸ் ஓவர் கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம், தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த பில்டிங் பிளாக்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் எந்த டுட்டோரியலும் பார்க்க போகிறது கிடையாது. நான் அப்படியே வந்துட்டு என் ஃப்ளோவில் தான் போய் கட்ட போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓக்வுட் மட்டும் தேவைப்படுது. ஸோ இங்கே இருந்த ஃபாரஸ்ட்டில் நான் வந்து ஓக்வுடை ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் போனால் ஃபுல்லாக ஸ்ப்ரூஸ் வுட் தான் இருக்கும். எந்த பக்கம் வந்து ஓக் ஃபாரஸ்ட் இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே இருக்க அப்படியே நான் ஓக் வுட்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்கா? ஓ மை காட், ஒரு நிமிஷம் வருங்க. இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. இங்கேருந்து நம்ம வீடு எவ்வளோ தூரம்? கைஸ், பின்னாடியே வில்லேஜ் இருக்குது கைஸ். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ்லேருந்து நம்ம பக்கத்தில் இந்த வில்லேஜுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த வேலையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குது மொத்தம்? 5 6 7 ஸ்டாக் ப்ளஸ் 7 ஸ்டாக்கு ப்ளஸ் 7 ஓக்லாக் இருக்குது. தலை ஃபார் அ ரீசன். சரி, ஓகே. இங்கே வில்லேஜ் இருக்குது, அப்போ இங்கே தான் வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு நம்ம ரைட் ஃபார்மு. நான் கூட ஏதோ பார்த்து வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எதை வச்சு நம்ம வந்து பேஸ்மெண்ட் போடுறது? சரி, ஸ்ப்ரூஸ் வுட்டை வச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு 19 ஒரு பாக்ஸை போட்டு வச்சுருக்கேன். இங்கே நான் எத்தனை பிளாக் கேப் விட்டேன்னு கூட தெரில எனக்கு. கரெக்டாக போட்டேன்னா சரி, ஓகே. 9 பிளாக் கேப் விட்டு வச்சுருக்கேன். சரிங்க, ஒரு 5 பிளாக் ஹைட் ஏற்றி பார்ப்போம் எல்லா சைட்லேயும். ஆ 13 பிளாக் கேப் விட்டு வச்சுருக்கேன் கைஸ், ரெண்டுத்துக்கும் நடுவில். பெரிய கேப்பு தான். அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடு அதுக்கப்புறம் வால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் கூட ஏதோ நல்லா இருக்குன்னே வச்சுப்போங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூஃப் கட்டும் போது தான் இருக்குது நமக்கு பெரிய சேலஞ்சே. இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே கைஸ், லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ஃபன் பார்ட். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னே தெரில. ரூஃபு
என்ன பண்ணுவோம், அப்படியே பொதுவாக நான் அப்படியே கட்டிகிட்டே போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேனா இதே டிசைனே கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சும்மா நானே ஒரு யோசனையில் பண்ண ஒரு இதுதான். வாய் வேறு வளர்றேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு இதே டிசைனே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு மூளை பெருசாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் நான் அப்படியே இதை கண்டினியூ பண்ணி பார்க்குறேன். ஃபுல்லாக கட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ் ரூஃப் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அந்த ரூஃப் டிசைனு. இது வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் எதுவும் கிடையாது, நானே தான் கட்டியிருக்கேன். பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைனு. பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போதைக்கு என்ன பண்ணலாம், சும்மா ப்ரீட் பண்ணுவோம். ரெண்டு ஷீப் போதும். இதை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. ஆஹா அப்புறங்க பயங்கரமாக இருக்கே. ஷீப்பாக இல்லை வேறு ஏதாவது உயிரினமான்னு தெரில. ஸோ இந்த அப்டேட் எப்போ வந்துச்சுன்னு தெரில எனக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து ஒன்று பண்ண போகிறேன். என்ன நீங்களே பாருங்கள். ஸோ ஹோக்கு வந்துட்டு ஃபார்ச்சூன் 3 போடலான் இருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? எஸ், ஃபார்ச்சூன் 3, அன்பிரேக்கிங் 3, எஃபிஷியன்சி 4. நைஸ் கைஸ். ஸோ இது வந்துட்டு மேக்ஸ் அவுட் பண்ணலாமா, மெண்டிங் போட்டுடலாமா? மெண்டிங்கு ஒரு எஃபிஷியன்சி 5 அண்ட் ஒரு மெண்டிங். That's it. இந்த ஹோக்கு வந்து பேர் வைக்கலாம். நல்ல பேரு, நல்லா இருக்கா? இது என்ன ஸ்மித்திங் டேபிள்? here we go. ஓகே கைஸ், இப்படி பக்காவா தரமாக இருக்கா? ஃபார்ச்சூன் 3 விவசாயி ஆகிட்டோம் நம்ம. இதை வச்சு சும்மா அப்படி பட்டுன்னு உடைக்கலாம். யாரா அவன் பைத்தியம் மாதிரின்னு தோணலாம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால தான். ஸோ இப்போதைக்கு இந்த வீட்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கைஸ் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எங்கடா அதை காணோன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் யூஸ்லெஸ் தான், இடத்த சும்மா அடைச்சிட்டு இருக்கு. இந்த இடம் நம்ம கிடச்சிதுன்னா இதில் நம்ம ஏதாவது பில்டு கூட பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக வீட் ஃபார்ம் கட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடத்த ஃப்ளாட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட் பண்ணிவிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ கைஸ் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ளாட் மட்டும் பண்ணல, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன். ஆனால் எல்லா இடமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேனான்றது இப்போ நான் ஃபுல்லாக ஹோப் பண்ணி எடுத்தால் தான் தெரியும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஹோப் பண்ணி எடுத்து எந்த இடத்துலலாம் தண்ணி இல்லையோ அதை நான் ஃபில் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபுல்லாக ஹோப் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. எல்லா இடமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து தண்ணி வந்து ரேண்டமாக பாஸ் ஆகலை, எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். வீட் ஷீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதை ஃபில் பண்ணுறதுக்கே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை ஃபில் பண்ணுறதை ஃபுல்லாக டைம் லாப்ஸில் காட்டிடுறேன். டைம் லாப்ஸில் பார்த்துருங்க. ஸோ ஓகே கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா சீட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் போன் வீலாக மாற்றுறதுக்கு இதை பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அந்த ஃபார்ம் கண்டிஷன். மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎஃப்கே தான் பண்ணணும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கே பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக ஏஎஃப்கே பண்ணி முடிச்சுட்டு வைப்ரண்ட் விஷுவல்ஸோடு இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎஃப்கே பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. நான் வந்து 2 hours ஏஎஃப்கே பண்ணலான்னு இருக்கேன். 1 hourலேயே எனக்கு தெரிஞ்சு வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். நான் ஏஎஃப்கே பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக வளரல, அங்கங்கே கொஞ்சம் பேட்சாக வளராமல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக யாரா லேக் ஆகுது. வைப்ரண்ட் விஷுவல்ஸ் பயங்கரமாக லேக் ஆகுது. அதனால் சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. இப்போதைக்கு வியூ வந்து பார்க்க பறந்து காட்டுறேன் நான். ஸோ ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இதை நம்ம ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு நிறைய வீட்டு கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். உண்மையிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இப்படி ஒன்று நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. ஸோ கைஸ் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஏஎஃப்கே போட்டு போயிருந்தேன் என் ஃபோனை. ஏஎஃப்கே போட்டு போகும்போது என் ஃபோன் வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹீட் ஆனதே கிடையாது. இப்போ வந்து ஃபோன் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 42 டிகிரி இருக்குது. 45 டிகிரி வரைக்கும் போச்சு டெம்பரேச்சரு. ஃபோன் எடுத்து பார்க்குறேன் நல்லாவே சூடாச்சு. ஆனால் கை சுடுற அளவுக்குலாம் ஒன்றும் கொதிக்கலை. ஆனால் பயங்கர ஹீட் இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹீட் இந்த ஃபோன் ஆனதே கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக அது என் மிஸ்டேக் தான் ஃபோன் அவ்வளோ ஹீட் ஆனதுக்கு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்கே பண்ணும்போது ஃபோன் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை சார்ஜில் போட்டு ஆட்டோ ப்ளே ஆன் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஃபோனை வெஸ்ட்டு போயிட்டேன். வெஸ்ட்டு போனதுக்கப்புறம் வந்து ஒரு 3 hours கழிச்சு வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறேன். 80% சார்ஜ் இருந்துச்சு. நான் சார்ஜ் ஏறி இருந்துச்சு. ஆனால் ஃபோன் வந்து கேஸ் போட்டிருந்தாலும் எனக்கு ஹீட்டு தெரில. ஆனால் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் ஹீட்டு தெரிஞ்சிச்சு. கேஸ் அவுத்து பார்த்தா சரியான சூடு. சத்தியமாக இவ்வளோ ஹீட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அது நான் அப்படியே விட்டு போயிருந்தேன்னா அது அவ்வளோ ஹீட் ஆகிருக்காது. அப்படியே விட்டு போயிருந்தேன்னா மேக்ஸிமம் 40 டிகிரி போயிருக்கும். 45 டிகிரி வரைக்கும் இதோட டெம்பரேச்சர் போச்சு. கால் ஆஃப் டியூட்டி ஆடுறப்போ கூட இவ்வளோ டெம்பரேச்சர் இது போகாது. ஆக்சுவலாக ஏன் மிஸ்டேக் தான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும். கேம் கிராஷ் ஆகலை, நான் அது வரைக்கும் நல்லது. ஏன்னா கேம் கிராஷ் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் பேடான ஃபோன் கிடையாது இது. ஆனால் வைப்ரண்ட் விஷுவல்ஸே இந்த ஃபோன் தாங்க மாட்டேங்குது. பாருங்கள் லேக் ஆகுது. நான் வந்து பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ண முடியல. வைப்ரண்ட் விஷுவல்ஸே இது கொஞ்சம் தடுமாறுது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோலாம் வைப்ரண்ட் விஷுவல்ஸ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.